ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இது ஏற்கனவே அடையாளமாக ஆகாஷ் ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியினால கொடுக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த வார்த்தை நிறைவேறுதலை மத்தேயு 1ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களில் நாம் மறுபடியும் வாசிப்போம். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் எப்படி நம்மோடு கூட இருக்கிறார்? இயேசு இந்த பூமியில பிறந்த பிறகுதான் இந்த உலகத்துல நம்மோடு கூட இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா இல்ல. 2000 வருடங்களுக்கு